இப்படி கேட்டீங்கன்னா நீங்க அலைன்மெண்ட் இல்லைன்னு அர்த்தம். இப்படிதான் இருக்கும். தோள்பட்டையும் தலையும் சிலுவை மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கும். இது ஸ்டிஃபா இருக்கக்கூடாது, ஒரு செயலா இருக்கக்கூடாது. ஒரு எளிமையான ஒரு ஓய்வு நிலையில அது இருக்கணும். அவ்வளவுதான். சரியா? சரி, ஓகே. இப்போ அனைவருக்கும் வணக்கம். கரலாக்கட்ட பயிற்சி நம்ம ஒவ்வொரு வாரமும் 2 நாள் வகுப்பு நடத்துறோம். இந்த கரலாக்கட்ட பயிற்சி முடிச்ச உடனே அனைவருக்கும் ஒரு மருத்துவ குறிப்பு கொடுக்குறோம். இது எதுக்காகனா அவங்க வீட்டில் போய் அவங்க ஒய்ஃபு, பிள்ளைங்க, அவங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு அவங்க பயன்படுத்தி அதை விளைவுகளை அனுபவிச்சு அப்புறம் யாருக்கு சொல்லணும், அவங்களுக்கு சொல்லலாம். அந்த அடிப்படையில் தெரியணுன்றதுக்காக இங்கே நம்ம வகுப்பு எடுக்கிறோம். இன்னைக்கு போன வார கிளாஸ்ல நம்ம காது பயிற்சி கொஞ்சம் சொல்லி கொடுத்தோம். காதை எப்படி வருடணும், காது எப்படி மசாஜ் பண்ணணும் அப்படின்னா சொன்னோம். இது ஒரு காதை கேட்ட விஷயம் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க எப்படி வேணாலும் பண்ணுவாங்க, தப்பு தப்பா பண்ணுவாங்க, மாத்தி பண்ணுவாங்க, முறையா பண்ண மாட்டாங்க. அதனால இன்னைக்கு காது மசாஜ செயல்முறையா நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நேரடி பயிற்சி, செயல்முறை பயிற்சி அதை நம்ம செஞ்சிடறோம். எல்லாரும் இந்த உரல்ல நான் தேங்காய் எண்ணெயை தொட்டுங்க. ஓகே, பிடிங்க. 2 கையில தேய்ச்சிங்க. ஓகே, அப்படியே பாஸ் பண்ணுங்க. விரல் மட்டும் தேய்ச்சிங்க. அவ்வளவுதான். ஆமா, எல்லா 2 விரல்களையும் தேங்காய் எண்ணெயை நல்லா தேய்ச்சிங்க. ஆயில் பாத் மாதிரி இல்ல, சும்மா உள்ளங்கையெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நம்ம காதுக்கு பயன்படுத்துறது விரல்கள் தான். அதில் விரல் மட்டும் தேய்ச்சிங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம், ஒரு கையில இந்த காதை, இந்த மடல் இருக்குல்ல கீழே தொங்குறது, அதை ஒரு 10 தடவை இழுத்து விடுங்க. 1 2 3 4 5 6. ஓகே, இதை 2 காதுலயும் அட் a டைம் பண்ணணும். 1 2 3 4 5 6. நேரம் நிலை 7 8 9 10. இப்போ காது வெளிப்புறத்துல தேங்காய் எண்ணெய் பத்தலைன்னா தேங்காய் எண்ணெய் எடுத்துங்க. ட்ரையா பண்ணக்கூடாது. காது மடல் மேல இல்ல சார், இப்படி மேல இருந்து கீழ் நோக்கி இழுத்து விடுங்க. ஓகே, இப்ப ஒரு விரல் வச்சு காதுக்கு உள்ள ஓட்டைக்குள்ள இல்ல, இந்த வெளி மடல்ல நல்லா தேய்ச்சி விடுங்க. தேங்காய் எண்ணெய் பத்தலைன்னா தேங்காய் எண்ணெய் போட்டுக்க. ஓகே, நல்லா பண்ணுங்க. அடுத்தது காதுடைய வெளிப்பகுதி, கட்ட வரலால வெளிப்பகம், காதுடைய வெளிப்பகுதியில ஒரு 10-15 தடவை நல்லா தேய்ச்சி விடுங்க. அது மேல இருந்து கீழே ஒரு பள்ளம் வரும், அந்த பள்ளம் வரைக்கும் செய்யணும். மேல இருந்து எடுக்கிறப்ப கீழே ஒரு பள்ளம் வரும், அந்த பள்ளம் வரைக்கும் தேய்ச்சி விடணும். தெரியுதா? அது வரைக்கும் நீங்க தேய்க்கணும். ஓகே, இப்போ காது மேல, இந்த காதுக்கு உள்பகுதியில இந்த இடத்துல தேய்க்கணும். ஒரு 30 தடவை. 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த மாதிரி 30 தடவை. ஓகே, அப்புறம் தேங்காய் தொட்டு இந்த சைட்ல ஒரு 30 தடவை, காது மேல இருந்து இது வரைக்கும். 1 2 3 4 5. இந்த பயிற்சி பண்றதுனால லிவர்லாம் நல்லா பர்ஃபெக்ட் ஆகும். கல்லீரல், மண்ணீரெல்லாம் நல்லா. என்ன சார்? தலை இல்ல, பண்ணுங்க, அப்புறம் சொல்றேன். ஓகே, இப்ப காது ஃபுல்லா தேய்ச்சி விடுங்க. வலது சுற்றா காது ஃபுல்லா இப்படி நல்லா சுத்தி விடுங்க. ஓகே, ஆன்டி கிளாக். காதுதான் அதை